இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி வந்து இருக்குது. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மொமெண்டம் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், அது டெப்த் ஃபண்ட், தீமேட்டிக் ஃபண்ட், அது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபண்டை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி சில கிரைட்டீரியெல்லாம் வச்சு சார்ட் அவுட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 2025 அப்படின்றது கிட்டத்தட்ட வரப்போது இந்த 1 month தான் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக என்ன பண்ணுவீங்கன்னா 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, லார்ஜ் கேப்பில் எந்த ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வந்தவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஃபேமிலிக்காண்டி என்ன பண்ணேன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்படின்னும் போது அது நான் எந்த ஃபண்டு ஒவ்வொரு இதுலையும் நான் என்னென்ன ஃபண்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் என்ன பண்ணுற போகிறேன்னா ஷேர் வந்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை நம்ம எப்படி கிரைட்டேரியா வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு 4 கிரைட்டேரியா வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் அவுட் வந்து பண்ண போகிறேன். அந்த லார்ஜ் கேப் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துடணும். ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸை தான் என்ன சொல்லுவோம்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லார்ஜ் கேப் எப்படி கால்குலேட் பண்ணப்படுதுன்னா ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலேஷன், அதாவது மார்க்கெட் கேப் வச்சு தான் ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் அவுட் வந்து பண்ணுறாங்க. அப்படி இந்த லார்ஜ் கேப் கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு அபோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றினா எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி 10 years டேட்டாவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ஃபண்ட்ஸும் எவ்வளோ வந்து 10 yearsஸாக கன்சிஸ்டன்சியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த இதில் வந்துடலாம். ஸோ இப்படி இன்றைக்கி நம்ம எதை வச்சு ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நமக்கான ஒரு ஸ்க்ரீனர் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய இதை வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இந்த இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை மட்டும் ஷார்ட் அவுட் வந்து அதை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டகிரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகிரி அப்படின்றதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஈக்விட்டி தான், ஓகேங்களா. ஈக்விட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதில் போய்ட்டு லார்ஜ் கேப் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் அப்படின்றத செலக்ட் பண்ணோன்னே கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஃபண்ட் அப்படின்றது மேலே வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய பிளான், இந்த பிளான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரோத்தில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா க்ரோத்தில் வச்சா தான் நம்ம வந்த ரிட்டனும் திரும்பி அதிலேருந்து காம்பவுண்ட் ஆகி நமக்கான ரிட்டன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் க்ரோத் அப்படின்றது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய AUM, அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக நம்ம ஒரு 2,000 கோடிக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2,000 கோடி வச்சுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் விட்டு நம்ம வெளியே வரும் போதோ இல்லை நம்ம ரிட்டர்னை எடுக்கும் போதோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபண்டுக்கு பே பண்ணக்கூடிய கமிஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1% கீழேயே வச்சுக்கலாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு 1% போகிறது வந்து அந்தளவு தெரியாது. பட் இதே நமக்கு அதிகமான அமௌண்ட் வருது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1 crore வருது அப்படின்னா 1% அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஆகும், 1 lakh கிட்ட நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த இதுலேயே போயிடும். அப்படின்னும் போது அதை லெஸ் தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1% கீழே இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CAGR. இந்த CAGRன்றது பார்த்தீங்க அப்படின்னா 5 years CAGR நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோவில் 10 year CAGR பற்றி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அதில் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்தளவு 10 year CAGR 12லேருந்து 15, அதாவது 12லேருந்து 15 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 15 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ 15 எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல 15லேருந்து அதில் எவ்வளோ இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 15% அப்படின்றத CAGR என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோன், ஒரு ஃபண்டிலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அப்படின்னும் போது அது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு லெஸ் தென் 1% நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது 1 கீழே இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ஓவராலாக ஃபில்டர் ஆகி
கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9 ஃபண்ட்ஸ் கிட்டே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலே இருந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கான இது வந்து கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது இதில் நான் பர்சனலாக நான் என்ன ஃபண்டை வந்து நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த லார்ஜ் கேப்பில் ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு ப்ளூ சிப் ஃபண்டுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ப்ளூ சிப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது அந்த டாப் 100 கம்பெனிஸ்லேயும் ஒரு சில கம்பெனிஸ் அவங்க செக்டரில் அவங்க தான் ஒரு நல்ல ஒரு இதில் வந்து இருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சியாக அந்த செக்டரில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்து வந்திருக்கக்கூடிய இது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பும் ப்ளூ சிப்பும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேப் அப்படின்றதும் ஹையராக வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ளூ சிப்லேயும் நிறையா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா UTI லார்ஜ் கேப் ஃபண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது மீரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நான் பண்ண ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு தான். ஸோ இதனுடைய AUM பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவும் ஹையராக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34,105 கோடி. ஓகேங்களா, அவங்க மேனேஜ் வந்து பண்ணுறது அப்படின்னும் போது அவங்க லாட் ஆஃப் மணி என்ன பண்ணுறாங்க மேனேஜ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.67. ஸோ 0.67ன்றது எனக்கு ஓகே அப்படின்றது தான் பட்டுச்சு. அதே மாதிரி இவங்களுடைய 5ACAGR இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20.14%. ஓகேங்களா, இவங்களுடைய 5ACAGR. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா நம்ம 1% அப்படின்றது வந்து வச்சுருந்தோம். ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெண்ட் டைம் என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து நான் மெம்பர்ஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணக்கான டீட்டெயில் வந்து இங்கே தெரியும். அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 1000 என்ன பண்ணுறதுனா SIP பண்ணுறது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லார்ஜ் கேப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த சீரீஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து போக போகிறோம். இந்த டிசம்பர் மந்தில் முடிஞ்சளவு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட், இதை பற்றியில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ வந்து ஒவ்வொரு இதுலேயும் பெஸ்ட்டாக இருக்க ஃபண்ட்ஸை பற்றி நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதை தவிர உங்களுக்கு எந்தெந்த ஃபண்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ, அதில் பெஸ்ட்டாக இருக்க ஃபண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அதை மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பற்றி அதில் பெஸ்ட்டாக இருக்க ஃபண்ட்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க வந்து முடியும். அதே மாதிரி இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸஸ் பிஸ்னஸ் வந்து பீப்புள்கிட்ட அதிகமாக கன்சியூம் வந்து பண்ணப்படும். ஸோ அதனால தான் அவங்க அந்த ஒரு இதில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ்ன்றது லார்ஜாக என்ன ஆகும்னா நடக்கும். அப்படின்னும் போது அவங்களுடைய மணி போயிட்டு வர்றது அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக இருக்கனால ரீசெண்டாக என்ன தான் மார்க்கெட் வந்து ஒரு சடன் ஒரு பெரிய ஒரு சப்போஸ் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப் வந்து நமக்கு மினிமலாக தான் என்ன பண்ணணும்னா நமக்கு லாஸ் வந்து கொடுக்கும். ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லோ கம்பேர் பண்ணும்போது. பட் ஈக்விட்டி அப்படின்ற போது ரிஸ்க் வந்து இருக்க தான் செய்யும். பட் லாங் டேர்ம் அப்படின்ற போது நமக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான காரணம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா வந்து கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.